இவங்க போய் ஒரே வாரம் 200 குழந்தைய செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எல்லா ஸ்லிம்ல இருந்தோம். லிஸ்ட் எவ்வளோ ஆகுது, பணம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா ஒரு 25 lakhs இருந்தாங்க. ஓஹோ, இவ்வளோ ஆகுமா? ஓகே, சரி என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் பணம் போடலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், சினிமா நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு மெயில் வச்சு பார்க்கலாமே, ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு. தம்பி சிம்பு என்ன பண்ணாருன்னா, அண்ணன் நானும் படிக்க வைக்கிறேன்னா அப்படின்னு. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்பா, இது பேர் புது ஸ்கீம்ப்பா, டூ சம்திங். இந்த ப்ராஜெக்ட் டேமே வந்து டூ சம்திங்ப்பா. ஏன்னா எல்லாரும் ஏதாவது ஒன்று பண்ணணும் வாழ்க்கையில். நமக்காக வாழ்றதுன்றது வாழ்க்கை ஓகே, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க ஓகே. மற்றவங்களுக்காக வாழறதுன்றது தான் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். எல்லாம் சேர்ந்து பண்ணலாமான்னு கேட்டேன். பட் இது வெளியே யாருக்கும் தெரியாதுப்பா. ஒரு ஆல்ரெடி வந்து நம்ம வெளியில சொன்னால் நல்லா இருக்காது, அமைதியாக பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. ஓகேண்ணே, நான் ஒரு 1 lakh கொடுக்குறேன்னு சிம்பு ஒரு 1 lakh கொடுத்தா போல. அப்புறம் இதை தெரிஞ்ச இளைய தளபதி விஜய் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. என்ன நண்பா, எல்லாருக்கிட்டையும் கேட்பீங்க, நம்மக்கிட்ட கேட்க மாட்டீங்களா நண்பா அப்படின்னாரு. என்ன தலைவா? இல்லை, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறீங்க, என்கிட்ட கேட்க மாட்டேறீங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னா, இது டூ சம்திங்னு குழந்தைங்கள, ஸ்லம் குழந்தைங்களாம் எடுத்து படிக்க வைக்கிறீங்களாமே. ஆமாம், எனக்கு வெளியால் சொல்லி தான் தெரியும். ஏன் நான் கேட்டால் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு. கொடுங்க தலைவா அப்படின்னு. அவர் ஒரு 5 lakhs கொடுத்தாரு.